ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வாழைப்பழம் ரொம்ப பழுத்து போச்சுன்னா அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பழுத்த வாழைப்பழத்தை தூக்கி போடாமல் அதை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா பழுத்த பழமாக 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இப்போது இந்த 2 வாழைப்பழத்தையும் ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒரு ஃபோக் இல்லைனாக்கா பொட்டேட்டோ மேஷர் வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லா பழுத்த பழம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நார்மலாக நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்குங்க. இப்போ வாழைப்பழம் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் முழுமையாக போகணுங்க. அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகி செவக்கிற அளவுக்கு வறுத்துற வேண்டாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. நிறம் மாறலை, ஆனால் அந்த ஈரத்தன்மை முழுமையாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லத்தை துருவிட்டு 1/2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளும் அந்த நாட்டு சக்கரையை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து திக்காகி வரும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த ஏலக்காயோட ஃப்ளேவரும் வாழைப்பழத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. இது இன்னும் நல்லா கெட்டியாகி வரணுங்க. பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததும் இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். இது ஆறும்போது இன்னுமுமே நல்லா திக்காகி வரும். பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. முன்னை விட இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை குட்டியாக பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம். உங்கள் குழிப்பணியார கல்லில் குழி என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா குட்டியாக பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான் பாருங்கள், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. இந்த இட்லி மாவு முதல் நாள் அரைச்சி புளிக்க வச்ச மாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் நேற்று அரைச்ச மாவை நல்லா புளிக்க வச்சுருந்தேன், அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து கொடுங்க. எடுத்த உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க, நமக்கு அளவு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மாவோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை திக்காக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுழியம் செய்யும்போது மாவு என்ன திக்னஸில் எடுக்கிறோமோ அந்த திக்னஸ்க்கு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் குழிப்பணியார கல் வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கல் சூடானதும் இதில் ஃபஸ்ட்டு 1/2 குழி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சுசியம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. இதை நம்ம குழிப்பணியார கல்லில் செய்கிறதுனால நமக்கு நெய் கம்மியாக எடுக்கும். நீங்கள் இதை நார்மலாக சுசியம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டஃபிங், அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சுன்னா தான் அந்த குழிக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ எல்லா குழியிலையும் இதை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே அந்த பூரணத்தை மூடுற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே எல்லா குழியிலையும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங்கை மூடிக்கோங்க. மூடினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்து வரட்டும், ரொம்ப வேக வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திருப்புற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப வேகலை பாருங்கள், லைட்டாக தான் வெந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா அந்த ஒரு பக்கம் மட்டும்தாங்க நமக்கு நல்லா குண்டாக இருக்கும்.
இன்னொரு பக்கம் ஃப்ளாட்டாக வந்துடும். அதனால் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் இதே போல் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.